கண்டிப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, மகாநதி சீரியல்ல இவ்ளோ சீக்கிரமா வந்து இந்த திருப்பத்த கொண்டு வந்துட்டாங்கன்னு நெனச்சு நம்ம மன திருப்தி தான் அடைய வேண்டியது இருக்கு. ஏன்னா, அத்தன நாளா இழுத்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க இந்த காவேரியும், விஜயும் பிரிச்சு வச்சு. இப்ப கரெக்ட்டா விஜய் வீட்டுக்கே வந்து, இப்ப பாட்டிய பார்த்து சில பல கேள்விகள், அதுக்கப்புறம் சித்திய பார்த்து சில பல கேள்விகள் இதெல்லாம் கேட்கும் பொழுது, தாத்தாவே ஷாக் ஆகுறாரு. இதுக்கு பிறகு என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட் இஃப் ப்ரெடிக்ஷன் தான் அது. இப்படி கற்பனையா எப்படி கதை போனா நல்லாயிருக்கும் அப்படின்னு தான். ஸோ இப்போ வந்து அங்க ஏற்கனவே சாரதா வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து உன்னுடைய சித்தியும் பாட்டியும் தான்பா. அவங்க தான் இங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க. அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு, இப்ப நேரா வந்து டிவோர்ஸ்க்குலாம் கேட்டு அப்ளை பண்ணணும்னு வந்து பத்திரத்தில சைன் பண்ண சொன்னாங்க அப்படின்லாம் கேட்டதுக்கப்புறம் கடும் கோவமா இங்க வராரு விஜய். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே வந்து என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படிங்கும்போது திருப்பி இந்த தாத்தா, இந்த பாட்டியும் சித்தியும் சேர்ந்து அந்த காவேரி எனக்கு ஒத்து வர மாட்டாப்பா. எதுக்குப்பா 4 நாள்னு சொல்லிட்டு 2 நாள்ல திருப்பி வந்துட்டேன். அந்த குடும்பம் ஏதாச்சும் ஒண்ணு திருப்பி தொல்ல பண்ணிட்டே இருந்துச்சா? நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம். அவங்கள நம்பாத அப்படிங்கும்போது தான், இவரு அங்க காவேரிய வெளிலயே நிக்க வச்சுட்டு, ரகசியமா இப்ப டக்குன்னு என்ன சொல்றதுக்கான வாய்ப்பு அதிகம்னா, அந்த ப்ரோமோல காமிக்கிற மாதிரியே, ஆமா நம்புனவங்கலாம் தான் முதுகுல குத்துறாங்களே என்ன, நான் என்ன பண்றது? அப்படின்னா, என்னடா இப்படிலாம் பேசுற? அப்படின்னு தாத்தா கேட்கும் பொழுது, எனக்கு தெரியாமலே போய் பத்திரத்த எடுத்து கொண்டு போய் நீட்டி, நான் தான் விவாகரத்து கேட்டேன், டிவோர்ஸ் கேட்டேன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட சொல்லியிருக்காங்க தாத்தா இவங்க 2 பேருமே. அப்படின்னோனே அவர் ஷாக் ஆக போறாரு. வக்கீல கூட்டு வந்து இத பத்தி பார்க்குறீங்கங்கும் போதே நான் கோவப்பட்டேன். அவன்ட்ட கேட்காம முடிவு பண்ணாதீங்கன்ட்டு. அத எடுத்துட்டு நீங்க அங்க போறீங்கன்னு சொல்லவே இல்லையே! அப்படின்னா, இது முத தடவ இல்ல தாத்தா. ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இத அப்படிங்கிறத சொல்ல போறாரு. இதுல வேற அங்க சித்தப்பா இருக்கிறத பார்த்து சித்தப்பாவ அடிச்சு போடா, போடா அந்த பக்கம் அப்படிங்கிற மாரி அவரையும் பத்தி விட்டுட்டு, இதுக்கப்புறம் சித்திய ஒரு பார்வை பார்க்கறதுலே சித்திக்கு புரியும். உங்க இடம் இங்க வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணுமா? இல்ல நீங்க கிளம்பலாம்னா கிளம்புங்க அப்படிங்கிற மாரியே ஒரு பார்வைய பார்த்துட்டு, இப்போ வந்து நிஜமாவே அதான் தாத்தா பண்ணியிருக்காங்க இவங்க. 2, 3 தடவ போயிட்டு நான் மொத தடவ கூப்பிட போம்போது, இங்க வீட்ல இருந்து போய் கூட்டு வர போறேன்னு தலைய ஆட்டிட்டு, நான் போறதுக்கு முன்னாடி இவங்க போயிட்டு, எங்களுக்கு அந்த நீங்க அது பொண்ண அனுப்பி வைக்க கூடாது. அவ எங்களுக்கு தேவையில்ல. இவளால வந்து பசுபதியால எங்களுக்கு பிரச்சனை தான் வருங்கிற மாரிலாம் பேசியிருக்காங்க தாத்தான்னு உடனே, எல்லாம் நாங்க உன் நல்லதுக்கு தான் விஜய் பண்ணோம் அப்படின்னு சித்தி சொல்ல, சித்தி பேசாம இருங்க நான் கடும் கோவத்துல இருக்கேன் அப்படின்னு விஜய் பேச, பாட்டி வந்து உனக்கு புரியாதுடா, புரியாது. அவ மேல நீ ஏதோ காதல்ல இருக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவளால உனக்கு தலைவலி தான் அதிகமாகும். அவ உனக்கு செட் ஆக மாட்டா. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அவ கூட அப்படின்னு சொல்லும் பொழுது, பாட்டி நான் உங்களுக்கு அன்னைக்கே வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா? அது என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? அப்படின்ட்டு முதல்ல காவேரி அப்படின்னு கூப்பிட, காவேரி உள்ள வர, இவர் காவேரி அப்படியே வந்து அது இவங்க முன்னாடி எல்லார் முன்னாடியும் தோள்ல கை போட்டோ, கட்டி பிடிச்சோ இப்படி திரும்பிட்டு, காவேரி இனிமே இங்க தான் இருப்பா. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இப்ப காவேரி தனியா வரல. அப்படின்னா, ஓ! மொத்த குடும்பமும் சேர்ந்து இங்க தான் வந்து தங்க போறாங்களா? அப்படின்னா, இல்ல. காவேரியுடைய வயித்துல இப்ப என் குழந்தை வளருது. அப்படின்னா, என்னடா சொல்ற? அப்படின்னு தாத்தா சந்தோஷ ஷாக், இவங்கலாம் அதிர்ச்சி ஷாக்காக, இப்ப இந்த சமயத்துல வந்து நிஜமா தான் சொல்றேன். நாங்க 2 பேரும் இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் அப்படிங்கிறதெல்லாம் மறந்து கணவன் மனைவியாவே வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதனோட அடையாளம் தான் அந்த குழந்தை இருக்கு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த விஷயம் வந்து எங்களுக்கே அவ அங்க போனதுக்கப்புறம் தான் தெரியும். அவளுக்கும் இப்ப தான் தெரியும். அதே சமயத்துல நாங்க எல்லாருக்கும் இந்த விஷயம்லாம் தெரிய வேணாம். நாங்களே இங்க வந்ததுக்கப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம்னு நெனச்சோம். ஆனா நீங்க இப்ப இவ்வளோ தூரம் வந்து இதா சர்ப்ரைஸா சொல்ல வேண்டிய விஷயத்த ஷாக்கா சொல்ல வச்சுட்டீங்க. போதுமா? காவேரி கர்ப்பமா இருக்கா. நாங்க 2 பேரும் கணவன் மனைவியா ஆல்ரெடி வாழ ஆரம்பிச்சுட்டோம். இதுக்கப்புறம் பசுபதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எதிர்த்து வந்தா அத நாங்க ஒண்ணா ஃபேஸ் பண்ணிக்கிறோம். ஆனா இதுக்காக என் பொண்டாட்டி என்னால பிரிஞ்சு வாழ முடியாது. இதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க பாட்டி. நான் வேணா வேற வீட்டுக்கு போயிடுறேன். அப்படின்னு பாட்டி ஷாக்காவ, இந்த பக்கம் தாத்தா ஷாக்காவ, சித்தி அதிர்ச்சியாவ, இந்த விஷயம்லாம் வந்து அன்பு வெளில இருந்து கேட்டுட்டு இருந்தாருன்னா, அவரும் ஷாக் ஆகி என்னது கர்ப்பமா அப்படின்னு போய் அத பசுபதிட்ட சொல்லலாம்னு கிளம்பி போக, இப்ப இவர் திருப்பி கட்டிப்பிடிச்சு, என் மனைவி இங்க தான் இருப்பா. நான் இங்க இருக்க போறேன்னா, அவ இங்க தான் இருப்பா. நான் எங்க இருந்தாலும் அங்க தான் இருப்பா. ராமன் இருக்கணும் தான் சீதைக்கு அயோத்தி அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு குடுன்னு வந்து அவங்கள கூட்டிட்டு மேல போறதும், இங்க தாத்தாவும் பாட்டியும் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷாக்கா பார்க்க, ஷாக்கா பார்த்ததுக்கு அப்புறமா தாத்தா வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு அப்படிங்கிற மாரி முகத்த காமிக்க, என்ன நீங்க இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? இது எவ்வளவு பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? அப்படின்னு அந்த பாட்டி சொல்லும்போது, அவன் முடிவு பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வாரிசு வரப்போகுது. அத நினைச்சு சந்தோஷப்படு கல்யாணி. தேவையில்லாத முட்டாள்தனம் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்ல போறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி பாசிட்டிவா போனா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த கதையில என்ன எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும், இடம்பொருள் நவ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.